இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க பார்க்கிற இந்த கல்விக்கூடங்கிறது கேசிப்பட்டியில இருக்க கில்கால் கல்விக்கூடம். இந்த கல்விக்கூடம் எதுக்காக ஆரம்பிச்சது அப்படின்னா, கொடைக்கானலை சுத்தி கிட்டத்தட்ட 210 கிராமங்கள் இருக்கு. அதுல ஒரு மலை பிரதேசம் தான் இந்த கேசிப்பட்டி. இந்த கேசிப்பட்டியை சுத்தி எத்தனையோ மலை கிராம ஜனங்கள் இருக்காங்க. அவங்க தலைமுறையில ஒருத்தர் கூட இன்னும் படிக்கல. இப்பதான் பார்க்குற இந்த பிள்ளைகள் தான் முதல் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிற அவங்க தலைமுறையில முதல் தலைமுறையினர். இவங்களுக்காக தான் அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. 60க்கும் மேல பழங்குடியின பிள்ளைகள் படிக்கிறாங்க. எல்லா காரியத்தையும் தியாகமா செஞ்சிட்டு இருக்காங்க. முதலாவது நம்ம இயேசு எப்படி காமிக்கணும் அப்படின்னா, முதல்ல நாம இயேசுவை போல மாறணும். அன்புனாலையும் நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கறதுனாலையும் தான் நாம இயேசுவை போல மாற முடியும். அதனால இந்த குழந்தைகளுக்கு தேவை என்ன அப்படின்னா, முக்கியமான ஒன்று கல்வி. யாரெல்லாம் பிஎட் இல்லை டிப்ளமோ முடிச்சு மிஷினரி தாகத்தோட என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆனா நான் படிச்ச படிப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதை நான் ஆண்டவருக்காக கொடுக்குறேன்னு ஒரு தீர்மானத்தோட இருந்தீங்கன்னா, அர்ப்பணிப்பும் மிஷினரி தாகமும் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா இது முக்கியமான தேவை. பணமோ காசோ இல்லை, இன்னும் கூடுதலான சந்தோஷம் இந்த பழங்குடியின பிள்ளைகளுக்கு அறிவுக்கண்ணை திறக்கிற ஆசான் இங்க தேவைப்படுது. அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் உங்க ஒப்பு கொடுத்தலோட மிஷினரி தாகத்தோட இருந்தீங்க அப்படின்னா கில்கால் கதவு உங்களுக்காக திறந்திருக்கிறது. அதனால தயவா இதை யாரெல்லாம் பாக்குறீங்களோ நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் அக்ரிமெண்ட்லயாலும் இல்ல கமிட்மெண்ட்ல வந்தாலும் சந்தோஷம் தான். அடுத்தடுத்து காரியங்கள் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க. அதனால உங்க எல்லாரையும் கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறது என்ன அப்படின்னா, என்கிட்ட இருந்து கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா நான் படிச்ச கல்வி இருக்கு, அதை நான் மக்களுக்கு கொடுக்குறேன், பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா வாங்க. உங்களை தயவா நாங்க அழைக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.